எகிப்தின் நாகரிகம், மம்மியின் சாபம். எகிப்தின் நாகரிகம் பற்றிய அறிவு தேடல் எகிப்தியல் என்று அழைக்கப்படுது. இதை தொடங்கி வைத்தவர் ஹோவார்ட் கார்ட்டர் என்கிற பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர். சிறு வயது முதலே எகிப்துக்கு போக வேண்டும் என்று அவருக்கு ஒரு வெறித்தனமான ஆசை. 17ஆம் வயதில் தன் கனவு தேசத்துக்கு புறப்பட்டார். 14 ஆண்டுகள் பழங்கால நினைவு சின்னங்களை பராமரிக்கும் அரசாங்க வேலையில் ஈடுபட்டார். பிரெஞ்சு நாட்டிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளோடு சின்ன சண்டை ஏற்பட்டு வேலை பறிபோனது. அடுத்த 4 வருடங்கள் ஓவியம், பழங்கால சாமான்களை விற்பது என வயிற்றை நிறைத்து மனத்தை நிறைக்காத பல வேலைகளை செஞ்சார். ஒரு கட்டத்தில் கார்ட்டருக்கு நல்ல காலம் பிறந்தது. கார்னர்வான் பிரபு கார்ட்டரின் அகழ்வாராய்ச்சிக்கு முழு பண உதவி செய்ய முன்வந்தார். கார்ட்டர் தன் முயற்சியை 1909 தொடங்கினார். எகிப்து நாட்டின் பல பாகங்களில் பல ஆண்டுகள் அகழ்வாராய்ச்சி நடத்தினார். தோண்டிய இடங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. தோல்வி தோல்வி தோல்வி. ஆனாலும் கார்ட்டர் அயராமல் தன் முயற்சியை தொடங்கினார். 12 ஆண்டுகள் ஓடின. கார்னர்வான் பிரபுவின் பொறுமை எல்லையை எட்டியது. ஒரு நாள் கார்ட்டரை கூப்பிட்டு கெடு கொடுத்தார். அடுத்த சில மாதங்களுக்கு மட்டுமே இந்த ஆராய்ச்சிக்கு பணம் தருவதாக இருக்கிறேன், அதற்குள் ஆராய்ச்சிக்கு பலன் கிடைக்கணும் என்று கூறினார். கார்ட்டர் பயந்து நடுங்கினார். அவருக்கு திருமணம் ஆகலை. வீட்டின் தனிமை இந்த பயத்தை ரொம்பவே அதிகமாக்கியது. கார்ட்டர் ஒரு நாள் கடைக்கு போனார். வழியில் ஒருவன் கானரி என்ற ஒரு வகை பறவையை விற்று கொண்டிருந்தான். அந்த பறவை கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தது. கானரி பறவைகள் நம்மூர் குயில்கள் மாதிரி இனிமையாக பாடும். ஆனால் குயில் மாதிரி கருப்பு நிறமல்ல, மஞ்சள் நிறமாக அழகாகவே இருந்தது. வேலையின் பயத்திலிருந்து விடுபட தன் தனிமையின் துணை தர கானரியின் பாட்டு உதவும் என கார்ட்டர் நினைத்தார். கூண்டோடு கானரியை வாங்கி கொண்டு வீட்டுக்கும் வந்தார். அவருடைய வேலைக்காரர் எஜமானரின் கையில் இருந்த கானரியை பார்த்தான். கானரி அதிர்ஷ்டம் தரும் பறவை, தங்க பறவை. கடவுள் அருளால் நீங்கள் இந்த வருடம் தங்கம் கொட்டும் ஒரு கல்லறையை கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னான். அவன் வாக்கு பழிக்க வேண்டும் என்று கார்ட்டர் பிரார்த்தித்தார். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கார்ட்டர் கானரியை கொஞ்சிக் கொண்டிருப்பார். அதன் இனிமையான குரலை கேட்டு ரசித்து கொண்டிருப்பார். மற்ற வேலைகளில் அவருக்கு ஒரே கவலை தான். 30 வருடங்கள் கழிந்துச்சு. எப்படியாவது ஜெயிக்க வேண்டுமே. தனக்கு தெரிந்த கடவுள்கள், தேவதைகள், குட்டி தேவதைகள் எல்லோரிடமும் வேண்டினார். அவருடைய வேண்டுதல் பலித்தது. நவம்பர் 4, 1922 கிமு 1333 முதல் கிமு 1324 வரை ஆண்ட அரசர் துட்டன் காமுன் என்ற மன்னனின் கல்லறையை கார்ட்டர் தோண்டினார். ஒரு படிக்கட்டு தெரிஞ்சது. கார்ட்டர் கீழே இறங்கினார். கார்ட்டர் சொல்றார், படிக்கட்டில் இறங்கும் போது ஒரே இருட்டு. என் கையில் இருந்த மெழுகுவத்தி மட்டுமே வெளிச்சம். அதன் சுடர் காற்றில் ஆடியது. திடீர்னு அறை முழுவதும் வெளிச்சம். அங்கே கொட்டி கிடந்த தங்க சாமான்களிலிருந்து வந்த வெளிச்சம். வேலைக்காரரின் வார்த்தை பழித்து விட்டது. அவருடைய கானரி பறவை வந்த நேரம் தங்கம் கொட்டும் கல்லறையை கார்ட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. மரத்தால் செய்யப்பட்ட கோவில், அதன் மேல் முழுக்க தங்க தகடுகள். கூரையில் பிரதானமாக 2 பாம்பு சிற்பங்கள். துட்டன் காமுனின் தங்க சிம்மாசனம் பளபளத்தது. தன் கைப்பிடிகளில் 2 நல்ல பாம்புகள் செதுக்கப்பட்டிருந்தன. ஃபாரோ மன்னர்களை பாதுகாக்க அவர்கள் அருகே விஷ பாம்புகள் இருக்கும் என்பது ஒரு புராண கதை. அதன் அடிப்படையில் இருந்தன இந்த பாம்புகள். துட்டன் காமுனின் மம்மி கிடைத்தது. தங்கத்தால் செய்யப்பட்ட முக உடல் கவசங்கள் மம்மியை பாதுகாத்தன. தங்க நகைகள், அற்புத கலைநயம் கொண்ட சிலைகள், மன்னரின் இள ஆடைகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, மதுக்கோப்பைகள், எழுதுகோள் என 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள். கார்ட்டருக்கு எக்கச்சக்க சந்தோஷம். 13 வருட உழைப்புக்கு பலன் கிடைத்துவிட்டது. உலக அகழ்வு ஆராய்ச்சியில் கார்ட்டரின் இந்த கண்டுபிடிப்பை மிஞ்ச இதற்கு முன்னும் பின்னும் யாருமே இல்லை எனலாம். எகிப்தில் கார்ட்டருக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. ஏன்னா எகிப்திய மத நம்பிக்கைப்படி ஆராய்ச்சி என்ற பெயரில் மம்மியை தோண்டுதல் மிகப்பெரிய பாவ காரியம். அப்படி பாவம் செய்தவர்களை கடவுள் நிச்சயம் தண்டிப்பார் என்று அவர்கள் நம்பினாங்க. இந்த தண்டனைக்கு அவர்கள் வைத்த பெயர் மம்மியின் சாபம். பல ஆராய்ச்சியாளர்கள் மம்மியின் சாபம் தங்கள் மேல் விழுந்துவிடக்கூடாது என்று பயந்தார்கள். மம்மிகளை தொடுவது தவிர பிற ஆராய்ச்சிகள் செய்தார்கள். கார்ட்டருக்கு இந்த மூடநம்பிக்கை கிடையாது. தைரியமாக துட்டன் காமுனின் மம்மியை பரிசோதித்தார். அன்று மாலை கார்ட்டர் வீடு திரும்பினார். வேலைக்காரர் அவசரமாக அவரிடம் ஓடி வந்தார். அவர் சுட்டி காட்டிய இடத்தில் கார்ட்டரின் அன்புக்குரிய கானரி பறவை சிதறி கிடந்தது. ஐயா, ஒரு நல்ல பாம்பு எங்கிருந்து வந்ததுனே தெரியல.
திடீர்னு அதை காணரியின் கூண்டு பக்கத்தில் பார்த்தேன். கூண்டுக்குள் நுழைஞ்சு காணரியை ரணகணம் ஆக்கிட்டு தோட்ட பக்கமாக காணாமல் போயிடுச்சு. பாம்பா? கல்லறையில் துட்டன் காமனின் சிம்மாசனத்தில் பார்த்த பாம்பா? மம்மியின் சாபம் பொய்யல்ல, நிஜம் என்று எனக்கு எச்சரிக்க பாம்பு வந்துச்சா? இனிமேல் மம்மியை சீண்டாதே, சீண்டினால் உனக்கும் காணரி கதைதான் என்று சொல்ல வந்ததா? கார்ட்டருக்கு ஒன்றுமே புரியலை. இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்த சில மாதங்களில் ஆராய்ச்சிக்கு பண உதவி செய்த கார்னர்வான் பிரபு மரணம் அடைஞ்சார். மம்மியின் சாபம் அவரை கொன்றது என்றார்கள் மத நம்பிக்கைவாதிகள். இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு கார்ட்டர் ஆராய்ச்சியிலிருந்து ஓய்வெடுத்தார். இங்கிலாந்துக்கு திரும்பினார். பழங்கால பொருட்களை சேமிக்க தொடங்கினார். 17 ஆண்டுகள் தம் 65ஆம் வயது வரை வாழ்ந்தார். மம்மியின் சாபம் உண்மையானதுன்னா கார்ட்டர் உடல் நலமாக வாழ்ந்தது எப்படி என்று கேட்கிறார்கள் பகுத்தறிவாளர்கள். மம்மியின் சாபம் உண்மையா பொய்யா? மர்மங்கள் நிறைந்த எகிப்து நாகரிகத்தின் விடை காண முடியாத ஒரு புதிர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.